ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு மெஹரான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைதா மாவில் வீட்டிலே ரொம்ப சுலபமாக எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மெஹரான்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் நான் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட ஒரு முட்டை சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பாலையும் நான் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் பிசைகிற மாதிரி மாவை நீங்களும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவை நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போது ஓரளவுக்கு நல்லாவே மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம மாவை சின்ன சின்ன ரவுண்டாக போட்டு வச்சுக்கலாம். இப்போது நான் பண்ணுறேன்ல அந்த மாதிரி நீங்களும் வந்து மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக போட்டு வச்சிட்டோம். இது வந்து ஒரு மேக்ஸிமம் 2 ஹார்ஸாவது வந்து ஊறணும். அப்போ தான் வந்து பரோட்டாவும் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கீழே தேய்ச்சிட்டு இப்போ நான் பண்ணுறேன்ல ஒரு கை மேலே ஒரு கை கீழே அந்த மாதிரி மெத்தடில் நான் இப்போ பண்ணுற மாதிரியே வந்து நீங்களும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது மாவு வந்து சம்டைம்ஸ் பிஞ்சு வரும். பட் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இன்னொரு கார்னரை எடுத்து இந்த மாதிரி நான் சுற்றுற மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டுங்க அப்படியே வச்சுருங்க. இப்போ இன்னொன்று அந்த மாதிரி நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். ஒன் டைம் நான் சொல்கிற மாதிரி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுனால மாவை நல்லா தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சுற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சில பேர் சும்மாவே வந்து மாவை நல்லா அதில் வந்து தேய்ச்சிட்டு சுற்றிடுவாங்க. ஆனால் வந்து கடைகள் எல்லாம் பண்ணும்போது இப்போ நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி மெத்தடில் தான் கடையில் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப மட்டும் ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் போட்டுடலாம். இதுக்கு அந்த மாவை கொஞ்சமாக ஒரு 4-5 ப்ரெஸ் மட்டும் நல்லா பண்ணிவிட்டு இதை கல்லில் போட்டுடலாம். இது ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இப்போ நான் ஆயில் ஊற்றுறதுல வந்து ஆயில் மட்டும் ஊற்றாமல் கொஞ்சமாக நான் வந்து நெய்யும் இது கூட சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்குறதுனால வந்து நம்ம ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் ஆயில் கூட வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நான் இப்போ பண்ணுற மாதிரி சுற்றி சுற்றி விட்டு நல்லா வந்து அது வந்து செவக்கிற வரைக்கும் நல்லா நம்ம இப்படி வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணோம்ல பரோட்டா மாவில், அது வந்து ஏன் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ பரோட்டா வந்து நல்லா செவந்து வந்திருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி செவக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக வந்து அதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலே வந்து பரோட்டா வந்து பண்ணிட்டோம். கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாக இருக்குமா, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து சம்டைம்ஸ் நம்ம வாங்கி சாப்பிடாம கூட இருப்போம். நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.